சார் அதே போல ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க. ஆமா சார். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு 30% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குறீங்க? ரொம்ப விசித்திரமா இருக்கே சார் எனக்கு. அதாவது சார், ஒரு பையனுக்கு கல்யாணம்னா பையன் வந்து என்ன வேலை பார்க்குறான், பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு கேட்பாங்க. ஆமா சார். இந்த சமூகம் இன்னும் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஓவராலாக ஒரு 1000 ரேங்க் எடுத்த ஒரு பிசி ஆணுக்கு வேலை கிடைக்கலை. ஓவராலாக ஒரு 3000 ரேங்க் எடுத்த பிசி விமனுக்கு வேலை கிடைக்குது. ஒரே கேட்டகரியில் 2000 ரேங்க் பின்னாடி இருந்தால் அந்த பெண்ணுக்கு வேலை கிடைக்கும். எப்படி சார் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கும்? பிசியில் இல்லைனா ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் விமன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 4 சாய்ஸ் இருக்குது கவுன்சிலிங்கில். ஷெட்யூல் கேஸ்ட் விமன், ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ரல், ஜென்ரல் விமன், ஜென்ரல் அப்படி 4 பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்டிங் எடுக்கலாம். ஷெட்யூல் கேஸ்ட் விமனில் வேகன்சி இல்லைன்னா ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ரலில் இருந்தால் எடுக்கலாம். ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ரலில் இல்லைன்னா ஜென்ரலில் விமனில் இருந்தால் எடுக்கலாம். பட் ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ஸ்க்கு அந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ரல் மட்டும்தான் எடுக்க முடியும். ஜென்ரல் ஃபஸ்ட்டு காலியாக போயிடும். அந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ரல் மட்டும்தான் அவர் எடுக்க முடியும். அதுலேயும் விமன் வருவாங்க. 2017 ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சு. 21 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் அப்போ ரிட்டையர்ட் ஆகி போறாரு. அவர் வந்து சொல்றாரு, பெண்கள் இடஒதுக்கீடு தவறாக அளித்து ஆண்களுக்கு மிகப்பெரிய சமூக துரோகம் டிஎன்பிஎஸ்சியும் கவர்மெண்ட்டும் 30 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்புறம் தான் இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் மாத்துறாங்க. வெர்டிகலோ ஹரிசாண்டலோ இன்னைக்கு நார்மலா 150 பெண்கள் வந்துடுறாங்க. உள்ள வந்துடுறாங்க. பாதி பெண்கள் நார்மலே வந்துடுறாங்க. உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேலைக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. பஸ்ல போறதுக்கு ஃப்ரீயா பஸ்ல போயிடலாம். அப்ளை பண்றதுக்கு பணம் தேவையில்லை. பெண்களுக்கு ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க படிச்சா மட்டும் போதும். அப்படி இருக்கும்போது வேற எந்த வெளி ஸ்ட்ரெஸ்ஸுமே அவங்களுக்கு இல்ல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நார்மலா வந்து ஒரு 150 பேர் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? 80,000. போன வருஷம் நடந்த குரூப் 2ல மொத்தம் 161 வேகன்சில சரி 100 பேர் பெண்கள், வெறும் 61 தான் ஆண்கள். 26 சப் ரிஜிஸ்டர்ல 20 பேர் பெண்கள், 6 தான் ஆண்கள். எந்த வேலைக்கு திரும்ப அவங்க போக மாட்டாங்க? சிறைத்துறைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா என் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிக்காது, அதனால சிறைத்துறைக்கு போக மாட்டாங்க. அங்க மட்டும் 50-50 இருக்கும். இதே நிலை நீடித்தால் ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதை விட்டுட்டு நிறைய பேர் இதுக்கு சூசைட் பண்ணி செத்து போயிடலாம். சமூக மாற்றம் இங்க வேணும் சார். ஆண்களை வஞ்சிக்குதா டிஎன்பிஎஸ்சி? ஆண்களை கடுமையாக வஞ்சிக்கிறது, துரோகம் பண்ணுது. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் செலக்ட் ஆனாங்க கேளுங்க. அந்த லிஸ்ட் எங்கிட்ட இல்ல, சொல்ல மாட்டாங்களா? லிஸ்ட் இல்லங்கிறாங்க கோர்ட்ல. சார் அவங்க தான் சார் எக்ஸாம் நடத்துறாங்க. எக்ஸாம் நடத்தும் போது வெக்ரெட் பண்றாங்க அப்படின்னு போட்டு மேல ஃபீமேலான்னு கேக்குறீங்கல்ல. அப்ப அந்த லிஸ்ட் இல்லன்னு என்ன அர்த்தம்? அப்படி நீங்க மறைக்கிறீர்கள், உண்மையை மறைக்கிறீங்க. இதே மாதிரிதான் தமிழ் மீடியம் 2010 இருந்து 23 வரைக்கும் தமிழில் எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க எங்களுக்கு தெரியல. கொடுக்கல, ஆன்சர் கொடுக்கல. எத்தனை எக்ஸாம் நடத்திருக்கிறீங்க? நாங்க 10 எக்ஸாம் நடத்திருக்கிறோம். எத்தனை வேகன்சி கால்ஃபர் பண்ணிருக்கீங்க? 1000 வேகன்சி 15 வருஷத்துல பண்ணிருக்கோம். எத்தனை பேர் இங்கிலீஷ் எழுதுனாங்க? சொல்ல மாட்டாங்க. இங்கிலீஷ் எழுதுன சொன்னா அதை கால்குலேட் பண்ணி தமிழ் எழுதி கண்டுபிடிச்சிருவோம். தமிழ் எழுதி எத்தனை அது சொல்லல. தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் பயன்படுத்தி எத்தனை பேர் இங்கிலீஷ் எழுதுனாங்க? அதையும் சொல்லல. தமிழ் மீடியம் பயன்படுத்தி எத்தனை பேர் இங்கிலீஷ் எழுதுனாங்க, ஆங்கிலத்தில் எழுதுனாங்க? எதையுமே, அதாவது இது ரெண்டுமே சொல்றாங்க. டிரான்ஸ்பரன்சியே இல்ல, உங்களுக்கு சுத்தமா டிரான்ஸ்பரன்சி இல்ல சார். ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை இந்த டேட்டாவா இல்ல கேட்டா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல 2 கண்டக்டர் தான் பெண். இப்படி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா இன்னும் பெண்களுக்கு நிறைய முன்னேற வேண்டியிருக்கு. முன்னேற நான் வேணான்னு சொல்லல. ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது அந்த காலம், பெண்ணுக்கு ஆண் சமம். இன்னைக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்காது, வேலை இல்லைன்னா கல்யாணம் நடக்காது. அதாவது இந்த படிக்கிற காலத்துல பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஜாலியா பேசிதான் படிப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த மீடியா மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன், உங்க கூட சேர்ந்து ஒரு பையன் படிக்கிறான்னா படிச்சு முடிச்சா அட்லீஸ்ட் அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவனுக்கு அதை வாழ்க்கையாவது நீங்க கொடுங்க. நீங்க வேலையை வாங்கிட்டீங்க, அவனுக்கு வாழ்க்கையாவது கொடுங்க. ஏன்னா அவனுக்கு வேலையும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. ஒரு 35 இருந்து 40 வயசுக்குள்ள இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சதுனால ஒரு வேலை கிடைக்காம, அதாவது வந்து ஒரு கல்யாணமும் ஆகாம அவன் அந்த ஒரு 22 வயசு 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. இந்த போய் 35 வயசு வரைக்கும் படிக்கிறான். அந்த பொண்ணு 22 வயசுல வேலைக்கு போயிருச்சு. அந்த பொண்ணுடைய பொண்ணு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வருது, இவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் நடக்குது நாட்டுல. ரொம்ப கஷ்டம் சார். ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமே, யாரா இருந்தா என்ன? இடஒதுக்கீடு என்பது என்ன? ஒரு சமூகத்தை மேம்படுத்துவதற்கு உண்டானது. ஆண் சமூகம் பின்தங்கி இருக்கிறது, நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அதை விட்டுருங்க. ஆண் பெண், ஆண்ல எஸ்சி எவ்வளவு, ஆண்ல பிசி எவ்வளவு, அந்த மாதிரி கொண்டு இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது எல்லாமே செய்யலாம். ஏன்னா பெண்கள் இடஒதுக்கீடை குறைக்கணும்னு நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஓட் பேங்க், அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு. பட் அது ஒரு விஷயம். பெண்கள் இடஒதுக்கீட்டை குறைக்கணும், நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது. ஆணுக்கு பெண் நீங்க சமமா கொடுங்க. நீங்க வந்து ஒரு செக்ரட்டரியேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேல பெண்கள் யாரும் உட்காந்து வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இங்க எவ்வளவு வேலை இருக்கோ அதே மாதிரி வேலை வீட்லயும் இருக்கு. ஸோ ஹையர் பக்கம் நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு அந்த வேலையை உட்காந்து பாக்குறது யாரு? 10 பேர்ல 8 பெண்கள் போயிடுறாங்க, 2 ஆண்கள் உட்காந்து பாக்குறாங்க. அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, அவ்வளவு எக்ஸ்ட்ரா பாடன் அவங்களுக்கு இருக்கு. இவ்வளவு செஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளமா கொடுக்குறீங்க இல்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும்.
50-50 50-50 இன்னைக்கு வந்து 50-50 சுத்தமா இல்ல. பெண்ணுக்கு ஆண் சமம் என்ற நிலை உருவாக வேண்டும். பெண்களுக்கு எதிரான நிறைய கொடுமைகள் நடக்குது. ஓகே, நாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மறுக்கிறதுக்கு அதெல்லாம் தவறுதான். அதுக்காக ஒரு ஆண் சமூகத்தை நீங்க வந்து ஓரமா வச்சு ஓர வஞ்சனை பார்ப்போம் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி. பல வருடங்களா நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ தொடர்ந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம சொல்றோம்.